வெல்கம் டு பூச்சாண்டி vlogs. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நாங்கள் என்ன சமைக்க போகணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சமையல் பண்ணலான்னு இருக்கோம். அதை வந்து பாருங்க, என்ன எடுத்து நம்ம சிக்கன் எடுத்துருக்கோம். இன்னைக்கு வந்து சிக்கன் தந்தூரி பண்ணலான்னு இருக்கோம். நாங்கள் அதை சமைக்க போய் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போறீங்க. சமைப்போமா? வாங்க போவோம். இந்த கோழி கழுவுதே விடிஞ்சிடும் இல்லையாடா. வாங்க பஸ் போய் கழுவ போகிறோம். என்ன கொழுப்பு கிழப்புமா இருக்கு. முட்டையை உடிச்சு உள்ளே போட்டேன்டா. வாடா தம்பி சும்மா என்ன கொழுப்பு இப்படிதான் இருக்குமாடா. கோழி எப்படிங்க கோழியோட கொண்டு ஏன்னா செத்த கோழி எத்தனைடா கொல்லிய நீங்க? கோழியோட முதுகு இது போட்டு ஒன்று வெட்டு மாடா. உன்னைய வெட்டி சாப்பிடுமா? போதும் போதும் போதும், ரொம்ப பிஞ்சிருந்தா பிக்கா பிஞ்சிருக்கு. தலையை பிச்சுங்க. தலையை காணும் எங்கடாது. தலையை அப்படியே வச்சுட்டு சொய்யல கோழி நம்புவாங்க. கோழியை உடச்சு கோழி தலையை பிச்சுதான். கோழியை பாத்துக்கிறீங்க. கோழியை வெட்டிட்டோம். இது கோழியா கோழியா நீங்களும் பாத்துக்கிறீங்க. இது கோழியா வேற ஜந்தான்னு தெரியல. என்ன அவ்வளவு கோழி வெட்டியாச்சா? தட்டை கழிட்டாங்க. போடுங்க ஓடுங்க ஓடுங்க தட்டை எடுத்த ஓடு. இப்போ வெட்டியாச்சு. நம்ம அடுத்து வந்து என்னன்னா மசாலா தடவை போகிறோம். இதை நீங்கள் பார்க்க போறீங்க. சேர்க்குறோம் மசாலா சேர்க்குறோம்னா வந்து சிக்கன் 65 போய் சேர்த்துக்கிறோம். மாட்டி வச்சுக்க. அடுத்து வந்து ஆமா போய் நெருப்பிடி எடுங்க போங்க. மிளகாய் சேர்த்துக்குவா. ஆமா அளவு கரெக்டாக தெரியலையடா. இது வந்து என்னது கிராம் பவுடர் சேர்க்குறோம். எங்களுக்கு வந்து அளவு கரெக்டாக தெரியாது. இருந்தால் நாங்கள் போடுறோம் எங்களுக்கு தெரிஞ்சு சமையல்ல. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறோம். வாடாங்க தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்து வந்து காஷ்மீரி பவுடர். போதுமா? உடம்பு ரொம்ப இருக்குமோ? போதும் போதும். தயிர் போட்டு மேட்ச் பண்ணிக்குவோம். என்ன சொல்ற? இது வந்து கொரியாண்டர் பவுடர். அது யாருங்க? ஐயோ இது ஃபுல்லா போட்டுவா. தயிர் எடுத்தது. தயிர் எடுத்து தயிர் சேர்த்துக்கிறோம். தயிர் சேர்த்து நல்லா கிண்டவும். இது உப்பு போட்டுக்கிறோம். எலுமிச்சம்பழம் இருக்கு. எலுமிச்சம்பழம் கடைசியில பாருங்க பிணையறாங்க. போதும் இந்த கோழிக்கு நன்றாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பாரு என்ன தெரியலையா? உப்பு இல்லையோ? गाइस உப்பே போடல, வெறும் உப்பு காணலையான்னு கேக்குறாரு பாருங்க.
மூஞ்ச பாரு. இது நல்லா வருமா அந்த கேரளா வருமா பாக்குறேன். உப்பே போடல நீங்க இப்பதான் உப்பு போட்டுருக்கீங்க. நக்கி பாரு. கரெக்டா இருக்கு. உப்பே போடாம உப்பு சொல்றாரு. கடா நீ நக்கி பாரு. வாடா கடா உப்பு இருக்கா? இல்லையே. இந்த கோழி பேர் என்ன தெரியுமா? சாதா பிராய்லர் கோழி இல்ல, கடல் கோழி. கடல்னு பிடிச்சி வந்தாங்க. பச்சாத்தான் ஆரம்பம் ஊரும் சரியா? டேய் அந்த கோதை அள்ளிப்போடு. ஃப்ரெண்ட்ஸ் நான் கறி எடுத்தாச்சு. கறியா இருக்கா இல்ல கறிக்கட்டையா இருக்குன்னு யாருக்கு தெரிய போகுது? வாழை இருக்கா? என்னடா வாழையில கறி போயிடுச்சு. ஆமாண்ணே. இந்தா நேரடா வி. வாழை இருக்கு. சில்வர் மட்டும் எடு. சில்வர் மட்டும் தான் எடுத்தேன். வாழை நல்லா வாழை இருக்கு. காலு என்னடா கோழிகளுக்கு கோழி காலு தானே இருக்கு, கறி இல்ல. இருக்கு கறி எடுத்துக்கேன். இது அப்படியே கறி இன்னும் ஒரு அரை மணி நேரம் கறி இருக்குங்க. சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஒன்னு அவசரம் கொண்டு ஆபரேஷன் பார்த்து பையன் ஆபரேஷன் போடுங்க ஆபரேஷன். என்னடா கோழி காலம் கருது போயிடுச்சு. அருமையா உள்ளது. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு டேஸ்டா வரும்னு. டேஸ்டாக்கா நல்லா டேஸ்டா இருக்கு. நல்ல அங்க மண்ணு போட்டு இருக்கு. கோழி நானும் கறின்னு நினைச்சேன். அது எப்படி அது நான் சொன்னேன்ல. குக்கிங் மாஸ்டர் சொன்னா அப்படிதான் இருக்கும். நல்ல வேலை கறி கட்டாம நல்ல போல வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணீங்க ஆயிக்குங்க. நீங்களும் வந்து இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து சுற்றி சாப்பிடுங்க. டேஸ்டா இருக்கு. இன்கிரீடியன்ஸ் வந்து நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேனா. ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்மோக்கி ஃப்ளேவராக இருக்கு. நீங்கள் பண்ணி பாருங்க. டேஸ்ட்டாக இருக்கு. என்ன ஒன்று இப்போ சொதப்பிட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபஸ்ட் டைம் பண்ணோம் நாங்கள். என்ன சொதப்பிட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபாயில் சாப்பிட்றது ஒழுங்காக சுத்தலை. அதனால கொஞ்சம் சொதப்பிட்டோம். இல்லை மற்றபடி வந்து டேஸ்ட்னா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ஊற வைக்கல. நாங்கள் சிக்கனை வந்து உடனே வந்து போட்டு வந்து ஊற வைக்காமல் அதனால இன்னும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது. ஆனால் இதை வந்து லைட்டாக ஊறி இருந்தால் இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ எடுக்கலாம். அம்மா இதான் கையில தான் இருக்கு. இதான் கடைசி வீடியோ. நீங்க சப்போர்ட் பண்ணா அடுத்த வீடியோ பிரியாணியா தான் இருக்கும். ஐயோ இல்லைன்னா கரெக்ட் போடுவோம்.